ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இந்த பாணி. ஸோ நம்மளுடைய பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவனுடைய புக்கு. ஸோ அதிலிருந்து அப்படியே பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பதிவுகள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், கண்டிப்பாக இப்போ பாருங்கள். அண்ட் வீடியோ அப்படியே லைக் பண்ணிடுங்க. எஸ் டன். நம்ம முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம கடந்த கால உணர்வுகளோடு கூடி இருக்கக்கூடியதனுடைய கெடு விளைவு என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அங்கே ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும், அது நமக்கு உணர்வுகளாக மாறியிருக்கும். மாறின உணர்வுகள் நம்மளுடைய குணாதிசயமாகவே மாறியிருக்கும். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இப்போது இதனுடைய தொடர்ச்சி அப்படி பாருங்க. இந்த ஒரு உணர்வு ரீதியாக நம்ம ஒரு மனோநிலையில் அப்படியே சிக்கிட்டோம். இதில் நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகளில் நடந்த ஒரு விஷயத்தினா அது உணர்வுகளாக மாறி நம்மளுடைய குணாதிசயமாகவே மாறிடுச்சு. நம்ம அங்கே சிக்கிட்டோம். இந்த சிக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருப்போம்னா, நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய மனோநிலையில் தான் என்றைக்குமே இருப்போம். நமக்கு 2 குணம் உண்டுங்க. ஒன்று சர்வைவல், இன்னொன்று கிரியேஷன். சரிங்களா? ஒன்று தற்காத்து கொள்ளக்கூடிய குணம், இன்னொன்று ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லி. இந்த ஆக்கப்பூர்வமான குணத்தில் இன்றைக்கி பெருவாரியான மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இல்லை. இந்த தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய மனோநிலையில் தான் எல்லா மனிதர்களுமே இருக்காங்க. இப்போது நம்மளுடைய ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய இப்போ வீடியோலேயே ஏதோ ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று குறை சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. சஜஷனுங்கிறது கூட நல்லதாக இருக்கும். இன்னைக்கு குறையே சஜஷனாக சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்போ நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லைங்க, இல்லை என்னுடைய கண்ணோட்டம் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நான் கொஞ்சம் இப்படியே வச்சுங்களேன், நான் ஏற்ற முடிச்சாலுன்னே வச்சுக்கங்களேன். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரியே ரிப்ளை வேறு பண்ணுவேன். அதை அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இப்போ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, இது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு ரிப்ளை போடுவேன், 2 பேர் விட்டுருவேன். அவங்க சரி இப்படி தான் இருக்காங்கன்னா நான் விட்டுருவேன். இது ஏன் நடக்குது? இப்போது அவங்களுக்கு நான் ரிப்ளை போட்டேன்ல, அப்போ எனக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கணும் இல்லையா? இதுதான் மேட்ரு. நான் ரிப்ளை போட்டேன்னா ஃபஸ்ட்டு எனக்குள்ளேயே ஏதோ ஒரு நடக்கணும் இல்லை? அப்போ அது என்ன நடக்குதுங்க? நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறதுக்கு முற்படணும்? நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்கன்னு நான் போகலாமே. ஆனால் நான் அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு முற்படுறேன்ல. என்ன நடக்குது நமக்குள்ளெல்லாம்? இதுதான் இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஏதோ ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, பாரு இந்த சமுதாயம் இப்படி தான், நீ இப்படி இருந்தது தான் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும், இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சமுதாயம் யார் சமுதாயம்? முதல் சமுதாயம் நம்மளுக்கு அப்பாவும் அம்மாவும் தான். அடுத்த சமுதாயம் அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, அது அக்கா தம்பி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா. அப்புறம் நண்பர்கள், உற்றார் வருவோன்னா எல்லோரும் வருவாங்க. சரிங்களா? அப்போது இந்த சமுதாயம் நமக்கு ஒரு அட்டவணை போட்டு கொடுக்கும். ஆசிரியர் முதல் கொண்டு எல்லாரும் ஒரு அட்டவணை. அப்புறம் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நமக்குன்னு ஒரு அட்டவணை போட்டு கொடுக்கும். சரிங்களா? சுகமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணையும், செருப்படி திங்கிறதுன்னு ஒரு அட்டவணை, 2 அட்டவணை போட்டு கொடுக்கும் நம்மளுடைய சுய அனுபவமே வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு கலெக்டிவாக மனசில் ஒன்று நிற்கும், இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி நடந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சுகமாக நம்மளுடைய நிம்மதியாக அன்போடு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் சுற்றுச்சூழல் முழுக்க எல்லாருமே இந்த வெறிநாய் மாதிரியே நடந்துக்கும் பொழுது, அப்போ நானும் அப்படி தான் நடந்துக்கணும் போல நாமளும் வெறிநாயாக மாறிடுறோம். இந்த தற்காத்து கொள்ளக்கூடிய குணத்தில் தான் நம்ம மனோநிலையில் தான் நம்ம என்றைக்குமே இருக்கிறோமே தவிர, இந்த ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் நம்ம என்றைக்குமே இருக்கிறதே இல்லை. பாருங்கள், நம்ம உடலில் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. அதனுடைய பேர்லேயே அதுதான் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அந்த ஒரு நரம்பு மண்டலம். இருதயத்தை நீங்கள் சொல்லி தான் அது இருதயம் துடிக்கிறது இல்லை இல்லையா? மூச்சு நீங்கள் சொல்லித்தான் மூச்சு விடுறதில்ல. அது தன்னிச்சையாக நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதில் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடியதை மையமாக எடுத்து வேலை செய்யக்கூடியது. நம்மளுடைய செரிமானம், உடலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன், இது எல்லாத்தையுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிளட் சுகர் லெவல் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது பிற உயிர்களுக்கும் உண்டு. ஒரு மானை ஏதோ ஒரு வேட்டை மிருகம் துரத்துது, மான் ஓடுது. இதுக்கு உடனே அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ், அந்த அட்ரினலின் சுரக்க ஆரம்பிச்சுன்னா அது தப்பிச்சிருச்சு, சிக்கலை தப்பிச்சிருச்சு. இப்போ இது தப்பிச்சோன்னே என்ன ஆகும்? அது பார்க்குது அந்த மிருகம் துரத்தில், இதுக்கு மேலே நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு அடுத்து வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே அது வரைக்கும் திருப்பி புல் மேய ஆரம்பிச்சிடும். சராசரியான நிலைமைக்கு புல் மேய ஆரம்பிச்சிடும். இதே நிலைமை நமக்கு உண்டு. அப்போ அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட்டில் அந்த அட்ரினலின் பயங்கரமாக சுரந்தது, அது நார்மலாகிடும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இதே நிலைமை தாங்க நமக்கும் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம உணர்வுகளோடு நம்மளுடைய எண்ணங்களை கூட்டிக்கிற ஒரு காரணத்தினால அந்த அந்த கெமிக்கலை தொடர்ந்து செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன ட்ரிகர் நடந்ததுன்னா போதும், ஒரே ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் நடந்ததுன்னா போதும்,
இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை டப்பு டப்பு டப்புன்னு 8 தொன்ன என்ன என்னடா இது என்னை பேசிட்டியா, நீ தாண்டா அறிவில்லாத, உனக்கு தாண்டா பக்குவம் பத்தல, இதெல்லாம் பேசுகிறமா இல்லையா? நான் என் உட்பட தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்களேன்னு நான் சொல்ல வரல, என் உட்பட தான் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் ஏன்னா சிந்திக்கிறதுக்கே இல்லை. பரவாயில்ல இப்போ என்ன, சரி அவர்களுடைய கண்ணோட்டத்தை அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். அதை சரி ஓகே, உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்கிறத ஒரு ரிப்ளை போடுவோம் பாருங்க, அது அதை விட மோசமான ஒரு இது. சும்மா தான் உனக்கு இப்போ அது என்னாச்சு, ஏன் உனக்கு அது ட்ரிகர் ஆகுது? இது ஏன்னா அந்த சர்வைவல். அது எப்படி நீ என்னை பேசலாம், நான் சொன்னது நீ தவறுன்னு சொல்லுவியா? அவன் 4 பேர் பார்க்குறவன் என்ன நினைப்பான்? அப்போ என்னை அவன் சிரிப்பான்ல, கிண்டல் பண்ணுவான், கேவலப்படுத்துவான். அனானமஸ் யாருன்னே ஒருத்தன் தெரியாதவன் என்னை இது பண்ணுறானா, நான் இவ்வளோ பெரிய ஆள் இப்போ காமிக்கிட்டுமா? இதெல்லாம் ஏன் வருதுன்னா சர்வைவல் தான். நான் தான் பெரிய ஆள், என்னை நான் தற்காத்து கொள்ளணும். இது என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு வந்து நிறுத்திடும். இது ஒரு சின்ன விஷயத்தில் இருக்கிறது நம்மளை வந்து பெரிய ஒரு விஷயம் வரைக்கும் கொண்டு போய் நம்மளை எல்லா நேரத்துலையும் 24/7 நம்மளை ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுக்கிட்டே இருக்கும். அதற்கப்புறம் ஒரு நிகழ்வு நடக்கணும்னெல்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சும்மா உட்காண்ட்ருப்பீங்க, சும்மா தான் உட்காண்ட்ருப்பீங்க, என்னைக்கோ நடந்த ஏதோ ஒரு ஞாபகம் உங்களுக்கு வரும். அந்த ஞாபகம் என்ன பண்ணும், இப்படி பண்ணிட்டான்ல, வேலையெல்லாம் பண்ணிட்டான்ல, நான் அவனை வந்து இப்படி விட்டு என்ன சொல்கிறது, அப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிளாக் பண்ணி ஒரு ஹூக் கொடுத்துருந்தேன்னா சிந்திப்போம். உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் விறுவிறுன்னு நடந்துக்கிட்டு இருக்கும். அவனை இப்படி பண்ணுறான் இப்படி எனக்கு அப்படிங்கும்போது தொட்ட பட்ட 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 பட்டான்னு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பாவம் அந்த உடம்பு. நம்ம சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எண்ணம் போதும் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு உண்டு, உங்கள் எண்ணமே உங்களுக்கு போதும் உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு உண்டானது. இப்படித்தாங்க நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு சுற்றிட்டு இருக்கோம். என்றைக்கோ நடந்த ஒன்று மண்டைக்குள்ளே போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம வந்து அப்படியே நோய்வாய்ப்பட்டவனாகவே மாறிடுறோம் ஒரு கட்டத்தில். சரிங்களா? வெறும் எண்ணம் தான், சூழல்லாம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஏதோ மலங்காட்டில் போய் உட்காந்துட்டு இருப்பீங்க, டவர் கூட கிடச்சிருக்காது. அப்படி போய் ஒரு மலங்காட்டில் அருமையான ரம்மியமான ஒரு காட்சியில் போய் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் புத்தி எங்கே இதை ரசிக்காது, எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த இடத்துல உட்காந்தும் கூட நம்ம வந்து சீரியல் எழுதுக்கு உண்டான எல்லா வேலையும் செவ்வனே பார்ப்போன்னு பாருங்களேன். இப்போ இது காரணம் என்னென்னா, நான் என்னை உடலாக நம்பிக்கிறது, நான் என்னுடைய சூழலாக நம்பிக்கிறது, நான் ஒரு காலத்திற்கு உட்பட்டவனாக நான் நம்பிக்கிறது. இந்த காலத்தில் இந்த சூழலில் எனக்குன்னு சொல்லக்கூடிய இந்த உடலை சுட்டி காட்ட ஒருத்தனுக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 தான் நான் நம்புறது தான் காரணம். நான் சொல்லக்கூடிய இந்த 3மே கிடையாது. நான் சொல்லக்கூடியது இந்த இடத்துல விளக்கத்திற்காக மனம்னு சொல்லக்கூடியது ஆன்மீக ரீதியாக வரும்போது இல்லைன்னு சொல்லுவோம். பட் அது அவ்வளோலாம் போக வேண்டாம். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போ அப்படின்னு போயிட்டே இருப்போம். இந்த போயிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், எத்தனை நாள் உங்களை பிடிச்சி பேசிகிட்டே இருப்பான், அவனுக்கு போர் அடிக்காது. அவன் என்னடா ஜட மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுட்டு போயிடுறான் பாட்டுக்கு. அவனை டென்ஷனே பண்ண முடியலடா, விட்டு தொலை, அவன்கிட்ட பேசி நமக்கு தான் டென்ஷன் ஆகுது, நேரம் தான் வீணு, அவன் போயிடுவான், நம்ம நிம்மதியாகவே இருக்கலாம். ஆனால் 99.9999% யாருமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். 0.000001 எல்லாருமே கடந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடந்த காலம்ங்கிறது அவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம். ஆனால் 99.9999% நம்மளுடைய வாழ்க்கை கெடுத்து நாசம் பண்ணிடுது. இப்போது இதிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வருவதற்கு நம்ம தப்பிக்கணும். இந்த நான்கிறது இந்த உடல், சூழல், காலம் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தான் வந்து தன்னை வந்து தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்களாக, அதிகப்படியான காம உணர்வு கொண்டவர்களாக. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த என்டோர்ஃபின் தான் நினைக்கிறேன், அந்த ஒரு அப்படி தான் நினைக்கிறேன், அது ஒரு கெமிக்கல் செக்ரெட் ஆகும். அந்த காம உணர்வு வந்து அது அப்படியே இருக்கும்போது ஹேண்ட் இருக்கும், ஒரு செகண்டுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிடுவான். அப்போ அதிகப்படியான அந்த காம உணர்வு, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய குணம், அதற்கப்புறம் வெட்கம், அவமானம், கோபம், இந்த பழி வாங்கக்கூடிய குணம், இதெல்லாம் நான்கிறது இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான். நீ என்னை ஒரு காலத்திலும் கேவலப்படுத்தவே முடியாது. நான் இன்னைக்கு இருக்கேன், ஓகே, நீ என்னை தவறுன்னு சொல்கிறியா, தப்பு பண்ணுன்னு தானே, ஆமாம் தப்பு தான், ஓகே நான் திருத்திக்கிறேன், அவ்வளோதானே. நீ என்னை பேசிக்கிட்டே இருக்க, எனக்கு என்ன பாதிக்கப்பட போகுது, நீ என்ன இந்த உருவத்தை தான் நீ பேசுகிற, இந்த உருவம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்குமான்னு கூட தெரியாது. இந்த உருவத்தை பேசி ஒரு பயனும் இல்லை இல்லையா? மனசு தான், அந்த மனசை நான் திருத்திக்கிறேன். அப்போ நான் திருத்திக்கிறேங்கும் போது எனக்கு அடுத்த நிகழ்வில் நான் இன்றைக்கி செஞ்ச தப்பை நான் செய்ய மாட்டேன், அதற்கு ஒப்பான எந்த தப்பையுமே செய்ய மாட்டேன். அப்போ நான் திருந்திட்டேன். நீ பேசிகிட்டே இருக்க, நான் உனக்கு வந்து புத்தி சொல்கிற இடத்துல நான் சொன்னால் நீ கேட்கவும் போகிறதில்ல, பேசி எனக்கு என்ன, நான் முன்னேறி போயிட்டே இருக்கேன். இந்த ஒரு இடம் வரும்பொழுது அவர்கள் மேலே எந்த விதமான தாழ்ந்த உணர்வு நிலையும் நமக்கு ஏற்படாது.
அவர்கள் மேலே அன்பு தான் அவருடைய என்னை திட்டி உனக்கு என்னடா இது, உன்னை ஏன்டா காயப்படுத்திக்கிற, பேசாம தான் இரேன்டா, நான் திருந்திட்டேன்டா உர்றா. அப்போது நம்ம அன்பு மட்டும்தான் வெளியே வரும். நம்மளை அடிக்கிறவன் மேலுமே நமக்கு அன்பு தான் வரும். ஏன்டா என்னை அடித்து உனக்கு ஏன்டா கை வலிக்கு போகுது, பேசாம தான் இரு, நான் பாட்டிக்கு செய்வேன், என்ன போல பார்த்து தானே போகிறேன், நம்ம போயிடுவோம். எல்லா நேரத்துலையும் இது மாதிரி இருக்க முடியாது தான், முடிஞ்ச அளவுக்கு இருப்பமேனு சொல்கிறேன். எல்லாம் அடிக்கும்போது எதுக்குன்னு அடி வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொல்ல வரல, புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அந்தளவுக்கு புரிஞ்சுக்கணும், சரி தானுங்களே. அப்போது அந்த அன்பு கூடும் பொழுது அந்த நான் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்குது பாருங்கள், அது உடஞ்சிரும். அந்த ஈகோ தான் நம்மளை பிடிச்சி, அந்த நான்கிற அந்த அகம்பாவம் தான் வந்து நம்மளை பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கும். இது என்னென்னா சுயநலமாக மட்டும்தான் யோசிக்க வைக்கும். அதுக்கு பேரே நான். அப்போ நான் எனக்குன்னு மட்டும்தான் நான் அதை யோசிக்கும். அப்போ இந்த சுயநலத்தன்மை நமக்கு கூடும் பொழுது நான்கிறது இந்த உடல், நான்கிறது இந்த ஒரு சூழலுக்கு உட்பட்டவன், நான்கிறது இந்த காலத்திற்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்திடும். இது என்ன ஆகும், நம்மளுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒன்றா நடக்கும். அது ஒருபாடு இருக்கும், இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குமில்ல, அப்போ ஒருபாடு இருக்கும். இந்த ஒருபாடு உங்களை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கு டெய்லியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. நம்மளோட எண்ணமே நம்மளை வந்து நோய்வாய்ப்பட வச்சிடும். நம்ம முன்னே என்ன பார்த்தோம், உணர்வுகள், அதாவது இமோஷன்ஸ் நமக்கு ஒரு மூடாக வரும். இந்த மூடு வந்து அப்படியே டெம்பரமெண்ட், குரங்கு மாதிரி ஆகிறதுக்கு நம்மளை மாறுவோம், வெறிநாய் மாதிரி ஆயிடுவோம். இந்த டெம்பரமெண்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்மனெண்ட் பர்சனாலிட்டி, குணாதிசயமாகவே மாறி போயிடும். அவன் ஒரு குரங்குங்க, அவங்ககிட்ட போய் மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிடுவோம். அதாவது நம்ம அவர்த்தவனை சொல்ல மாட்டோம், அடுத்தவன் நம்மளை சொல்லுவான். இந்த ஒரு சூழலுக்கு நம்ம போய் நின்றுவோம். இப்போது ஒரு எண்ணமே நம்மளை கொண்டு போய் சீரழிச்சிக்கிட்டே இருக்கும். என்றைக்கோ ஒன்று காப்பி கடைக்கு போய் காப்பியும் பப்ஸும் கேட்டுருப்போம், பப்ஸ் இல்லைன்னு இருப்பான், இவ்வளோ தான் மேட்ரு. அது நம்மளை வந்து ஒரு மோசமான ஒரு ஆளாகவே மாற்றி விட்ரும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் சேர்ந்து பாருங்கள். இது நிஜமாக நடந்தது. ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எழுதியிருக்கார். அமெரிக்காவில் 57 வயசான பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு ரூஃபிங் கான்ட்ராக்டர், மேலே சீலிங் ரூஃபிங் போடுறாங்களே அதுக்குண்டான கான்ட்ராக்டரு. 57 வயசு, அவருக்கு நல்லா அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த முகத்தினுடைய இந்த பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ லீஷன்னு சொல்லுவாங்களே, தோலில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு, அது போய் டாக்டர்கிட்ட காமிக்க மெலனோமா, ஸ்கின் கேன்சர் மெலனோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, மெடிசனு, கீமோதெரப்பி அதெல்லாம் போகிறாங்க. இன்னும் சரிவட்டு மாதிரி காணும். ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறான்னு உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். காசு பிடுங்கிறதுக்கு உண்டான வழி, ஒருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் போனால் குணப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்போது இந்த இங்கே ஆரம்பிக்குது, பிறகு இப்படி கழுத்து பகுதி போகுது, அப்புறம் இங்கே பக்கவாட்டுக்கு வருது, கீழே அப்படி இறங்கி கெண்டக்கால் வரைக்கும் அந்த இப்படி பரவிடுது. ஒன்றும் முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு டாக்டர் கையை விரிச்சிட்றாங்க. வழக்கமாக தானே பண்ணுவாங்க, கை விரிச்சிட்றாங்க. எங்கே டாக்டர் பார்த்து கோவப்படுறாதீங்க, நிஜமாக நீங்கள் பண்ணுறது தான் சொல்கிறேன், சரி இருக்கட்டும். அப்புறம் இந்த ஒரு சூழலில் அவர் பில் அப்படிங்கிறவர் இருக்கார். அப்போது ஒரு நாள் சிந்திச்சு பார்க்குறாரு. வழக்கமாக நம்ம யோசிப்போம்ல, எனக்கு ஏன்டா, நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணது இல்லையே, இந்த ஆண்டவனே இப்படி தான், இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. இதே மாதிரி பில்லும் பேசுகிறார். அவர் ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டில் அவர் பேசுகிறார். அப்போது எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி அவர் சிந்திக்கிறாரு. சிந்திக்கும் பொழுது பாருங்கள், மனுஷனுடைய மனோநிலை எப்படி, தன்னுடைய 30 வருட காலம், அதாவது திருமண காலம் அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். இவருக்கு 30 வருட காலம் அவருடைய வாழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்குறார். ஹைஸ்கூல் முடித்தோன்னா அவருக்கு வந்து ஒரு மியூசிக் ப்ரொஃபஷனலாக ஆகணும்னு அவருக்கு விருப்பம். அந்த ஹைஸ்கூலை முடிக்கிறாரு. முடித்த அவருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்ற போகிறதுக்கு முன்னதாக அவங்க அப்பா வந்து இந்த ரூஃபிங் கான்ட்ராக்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் வந்து ஒரு விபத்துனால அவரால் அதுக்கு மேலே கம்பெனி எடுத்து நடத்த முடியாத ஒரு சூழல், வேறு வழியே இல்லை, குடும்பத்திற்காகன்னு தன்னுடைய சுய விருப்பத்தை விட்டுட்டு இந்த பிஸ்னஸை எடுத்து அவர் ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு போகிறார். ஃபஸ்ட் அடி அங்கே தான். தன் வாழ்க்கையில் தனக்கு விருப்பம்னு சொல்லக்கூடியதை நிறைவேற்ற முடியலைங்கிற முதல் அடி அங்கே தான். இதை வந்து சரி அடுத்தவங்களுக்காக பொறுத்துக்கோன்னு இப்படியே அவருடைய ஆயுசு ஓடுது. தாய் தந்தையர் இருக்காங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க, பின்ன மனைவி, அப்புறம் பின்ன மக்கள் அப்படின்னு வரும்பொழுது இது பெண்களுக்கும் உண்டு தான், இல்லைன்னு இல்லை. ஆண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக உண்டு. ஆனால் ஆண்கள் இதை பெருசாக வெளியே பேசிக்கிறது இல்லை. ஆண்கள் வந்து இழக்கக்கூடிய அந்த ஒரு இழப்பு என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பொண்டாட்டி கூட தெரியாது. அதுதான் ஆண் வந்து தன்னுடைய பொண்டாட்டியாவது பேசிடுது, நான் அதை பண்ணுறேன் உன்னால் எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு. ஏதாவது ஒரு ஆம்பளை வாயை திறப்பானான்னு பாருங்கள், அவனுடைய மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். பெருமைக்கு பேசணும், நான் இப்போ பொண்ணு அப்படி படுறதுக்காக சொல்ல, உங்களுக்கு தெரியறது இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த போல் இவரும் ஒருத்தர். ஏகப்பட்ட இழப்புகள். கரெக்டாக பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது எக்கானமி டவுனு. ஸோ எங்கே கால் வச்சாலும் நமக்கு ஒரு அடியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த
பூட்டி வைக்கப்பட்ட அந்த உணர்வுகள், சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல, பொறுத்துக்குவோன்னு இந்த 30 வருட காலமாக பொறுத்து கொண்ட அந்த ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு அவருக்கு வந்த கேன்சர். இப்போ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் குணம் ஆகாது. ஏன்? அதை கொடுத்த எது கொடுத்தது? இந்த நோய் எது கொடுத்தது? மனோநிலை கொடுத்தது. வெளி மருந்துனால அது சரிப்படுத்த முடியாது. சரிங்க, வெறுமனே இங்கே தோலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உள்ளே இருக்கக்கூடியதை எப்படி குணப்படுத்த முடியும்? உள்ள குணமானால் தான் இது குணமாகும். புரிஞ்சுக்கிறார் இவர். ஓகே, ஸோ இந்த சூழல் வந்து நம்மளை போட்டு வாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. 2 வாரம் மெக்சிகோவில் பாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஒரு 2 வாரம் ட்ரிப்பு போயிடுறாரு. யாரையும் கூப்பிடல, ஃபேமிலி கூப்பிடல, எதையுமே யாரையும் கூப்பிடல. அவர் வாட்டி கிளம்பி போயிடுறார் ஒரு 2 வாரத்துக்கு. முதல் 5 நாள் காலையில் அவர் வந்து தன்னுடைய பழைய ஞாபகங்கள் பழசு எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்குறார். தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை புரிஞ்சுக்கிறார், தன்னுடைய சூழலையும் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6வது நாள்லேருந்து அவருடைய மனோ மாற்றம். சரி, நம்ம இதனால தான் இப்படி நடந்துக்கிறோம், இனிமேல் அப்படி நடக்க வேண்டாம், இதனால தான் இப்படி நடந்துக்கிறோம், இனிமேல் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னை தானவே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார். அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பெருக்குவதற்குண்டான அந்த ஒரு நிலையை வந்து அவர் உண்டு பண்ணிக்கிறார். அதற்கு மீறி அவருடைய மனையாளோ இல்லை மக்களோ ஏதாவது கூப்பிட்றாங்க, ஏதாவது வேணும்னு கேட்குறாங்கன்னா முன்னாடி வெறி நாய் மாதிரி அதான் இதான்னு கத்துனவர் பொறுமையாக பதில் சொல்கிறார். இல்லைம்மா, இந்த அன்போட பதில் சொல்கிறார். இல்லை, என்ன காரணம் தான் இது, முடிஞ்சுன்னு சொல்கிறார், இல்லைன்னு சொல்கிறார். இந்த ஒரு சூழல் வருது. 5 நாளைக்குள்ள ஒரு மாற்றம். இப்போ இந்த 2 வாரம் அவர் வந்து அப்படி ஃபுல் ரிலாக்ஸ்டாக தன்னால தான் தனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு, சரி பரவாயில்ல, லெட் இட் கோ, நடந்துருச்சு, இனி 30 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திரக்கு ஒன்றும் இல்லை, சரி அதனால் லெட் இட் கோ, பரவாயில்ல. இன்னைக்கு இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம இருக்கோமே நிகழ்காலத்தில், இதன் மகிழ்ச்சியை நம்மளால் வாழ முடியுமே. வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நான் பழசையே கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வாழணும்னு அவசியம் இல்லை, இப்போ நான் இங்கே இருக்கேன், இதை நான் மகிழ்ச்சியை வாழலாமேங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள அப்படியே முழுக்க தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டார். அவர் எந்த மாத்திரை மருந்தும் சாப்பிடல. 2 வாரத்துக்கு அப்புறம் வர்றாரு. 1 வாரம் வீட்டுக்கு வந்துட்டு 1 வாரம் கழிச்சு டாக்டர்கிட்ட போகிறாரு. கெண்டக்காலை காமிக்கிறாரு. யோ, என்னை அவனை கேன்சர்னு சொன்னால் கேன்சரும் இல்லை, ஒன்றும் இல்லையா, நீ குணமாயிட்டேன்ட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு 3 வாரத்தில் நடந்த ஒரு மாற்றம் பாருங்கள். என்னத்தனால் நடந்தது? மனோநிலை அமைதிப்படுத்திட்டார், வேற ஒன்றும் இல்லை. கடந்த காலத்திலிருந்து புட்டிச்சு வச்சிருந்த எல்லா அந்த கோபம், தாபம், வெறுப்பு, அந்த ஒரு எல்லா கீழ்நிலை உணர்வுகளை விட்டுட்டார். போ, எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்தது, போ என்னமோ நடந்து போச்சு, இப்போ நான் இருக்கேன்ல, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு கொண்டாட்டி உண்டு, மக்கள் உண்டு, நான் அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன், என்னமோ நடந்துருச்சு, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை முழுக்க இது பண்ணிட்டார். இப்போ என்னென்னா, அந்த கீழ்நிலை உணர்வுகளுக்கு இருக்கும் பொழுது தான் இந்த கேன்சர் செல்ஸ் வளர முடியும். இவர் அப்படி ஒரு எண்ணம் இல்லையே, ஒரு உயர்நிலை உணர்வுகள், அன்பு, பாசம், அந்த ஒரு நன்றி உணர்வு, இந்த உணர்வுக்கு போயிட்டார். இதுக்கு வந்து அந்த கேன்சர் செல்லுக்கு இடம் இல்லையே, நோய் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல இல்லையே. அப்போ என்ன ஆயிடுது, உடம்புல வேற சார்ட் ஆஃப் கெமிக்கல் செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த கெமிக்கல்ஸ் தன்னை வந்து புத்துணர்வு நிறைந்த ஒரு மனிதனாக மாற்றுது. சரியாயிட்டார். இவ்வளோதான். ஒரு எண்ணம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதித்து எந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் சொல்ல ஒரு புத்தகத்தில் எழுதி வாங்கி படிங்க. இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் எல்லாமே டாக்டர் ஜோ டிஸ்பென்சா புக்கினுடைய கடைசியில் கொடுத்துருக்காரு. எதுவும் வெறும் கதைகள் கிடையாது இது, சரிங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து எதுக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளோட எண்ணங்கள் நம்மளை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ பாதுகாப்பு உணர்வு, தற்காத்து கொள்ளக்கூடிய உணர்வு, ஆக்க உணர்வு. இப்போ நம்ம தற்காத்து கொள்ள உணர்வை தான் பார்த்தோம். இந்த தற்காத்து கொள்ளக்கூடிய உணர்வு, சர்வைவல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை எவ்வளோ போட்டு வாட்டிடும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் பார்த்து இதையே நம்மளும் முயற்சி பண்ணலாமே, பண்ணணுங்கிறக்காக தானே ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர் எழுதியிருக்கார். அப்போது இந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறத பார்த்தோம், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்தோம். இப்போ ஆக்கப்பூர்வமான உணர்வு, அதை கொண்டு வரும்பொழுது அதை எப்படி கொண்டு வரும், இதெல்லாம் பார்க்கணும்ல, அதை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நன்முறையில் மாற்றுவதற்குண்டான ஒரு முயற்சி அப்படிங்கிறத எடுங்க, நல்லதே நடக்கும். ரைட்? ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களுக்கு நன்றி.